அரசியல் சாசனம் 21 ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. மக்கள் பாதுகாப்புடன் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ்வதற்கு அரசாங்கங்கள் வழி செய்ய வேண்டும். இதை கருத்தில் கொண்டு நூற்றுக்கணக்கான தெருநாய் காதலர்கள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்ட போது அவற்றையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு கடாசி விட்டு உச்ச நீதிமன்றம் மக்கள் உயிருடன் நீங்கள் விளையாட முடியாது, சிறு குழந்தைகள் தினமும் வேட்டையாடப்படுகிறார்கள், வயோதிபர், வனவிலங்குகள், கால்நடைகள் என்று பாரபட்சம் இல்லாமல் நாய்கள் மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2,63,000 பேரை நாய் கடித்துள்ளது கடந்த 4 மாதங்களில், ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை. அதில் 17 பேர் ரேபீஸ் நோயால் இறந்துள்ளார்கள். வெளிநாட்டிலிருந்தும் வருபவர்களையும் இந்தியாவில் இருப்பவர்களையும் விமான நிலையங்களில் நாய்கள் திரத்தி திரத்தி கடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தன்னுடைய தீர்ப்பினை வழங்கியது உச்ச நீதிமன்றம். இதுல என்ன சொல்லியிருக்கேன் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த தெருநாய் காதலர்கள் அது விஷம். அந்த விஷம் நம்மளை தாக்க முயற்சிக்கும். இப்ப அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் டெல்லியில இருக்கு. அதன் தூண்டுதலின் பேரில், அதன் கொடுக்கும் ஆதரவின் பேரில் இதை நம்ம தாக்க பார்க்கும், இதை டைல்யூட் பண்ண பார்க்கும். அதை நம்ம முறியடிக்க வேண்டும். ஆக்ரோஷமாக நாய்கள் இருப்பின், நாய்கள் துரத்துது இல்ல கடிக்குது, இந்த மாதிரி நாயெல்லாம் தான் உடனே கார்பரேஷன் அந்த நாய்களை கொண்டு சென்று கருணை கொலை செய்ய வேண்டும். அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இவனா அப்படி பவுலா பண்ணிட்டே இருந்தானுங்க. அவனுங்க கொல்லக்கூடாது, நாயை வந்து டெஸ்ட் பண்ணணும், அது ரேபிஸ் திரும்ப விட்டுணும், இன்னும் திரும்ப 4 பேர் கடிக்கிறது, அதெல்லாம் கிடையாது, கொடுத்தல அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்ப எங்க நேற்று ஒரு பையன் வந்தார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொன்னாரு, எங்க வீட்டு பார்த்தா நாய் இருக்கு சார், டெய்லி திறந்து விட்டுருவான், வெளியே வந்து ரோட்ல போறவங்க கடிக்க பாக்குது. நான் வந்து போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன் கார்பரேஷன் என்ன சொல்றான்னா, அது லைசன்ஸ் வாங்கிருக்காங்களா, லைசன்ஸ் வாங்கினா நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொன்ன லைசன்ஸ் வாங்கினா ஒன்னும் பண்ண முடியாது, வீட்டுக்குள்ள நாயை வச்சிருந்தா அது ரோட்ல வெளியே விட்டு அது யாரா கடிச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, வந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு நான் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும்னு. சோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், கோர்ட்டு, பப்ளிக் ஸ்பேஸ்ல நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும், காப்பகங்களில் வைக்க வேண்டும், இதுவும் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப காப்பகங்கள் இடம் இல்லைன்னா அதுக்கு நம்ம வருவோம். அடுத்து என்ன ப்ரொசீஜர்? யாராவது நாய்க்கு தெருவில் இஷ்டத்துக்கு நோடு சோறெல்லாம் போட முடியாதுமே, கார்பரேஷன் கொடுத்த இடத்துல தான் போடணும். அப்படி யாராவது மீறி போட்டா இல்ல உங்களுக்கு நாய்கள் பிரச்சனை இருந்தால் சோ நீங்க என்ன பண்ணணும்? முதலில் சமூக வலைதளங்களில் பேஸ்புக், ட்விட்டர் எல்லா இடத்துல இருக்காங்க, இன்ஸ்டால யாரு, சென்னை கார்பரேஷன், அவங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து போட்டோவை போட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க. அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. முதல்ல இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, எது சமூக வலைதளங்களை போடுறீங்களா அதை. அதுக்கு அடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, அதையும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிங்க, அது ரெசிப்ட் கொடுப்பாங்க. இல்ல சிஎஸ்ஆர் போடுறாங்க, அப்புறம் வாங்க அப்படி கொஞ்சம் நேரம் டால்ட்டி பண்ணுவாங்க, ஆனா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலாம். இது விஜய் அரசுங்க, என்ன சண்டை போடுங்க, சண்டை போட்டு வாங்க அந்த லெட்டர் அக்னாலஜ்மெண்ட், அதாவது அவங்க பெற்றுப்பட்டதுக்காக சான்று வாங்கிட்டீங்களா. இப்ப நாய்கள் தொல்லை இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த யாராவது ரோடெல்லாம் சோறு போட்டா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நான் தான் ப்ரொசீஜர், கார்பரேஷன் சமூக வலைதளங்கள்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, அவங்க பேச்சு கேட்கலன்னா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லிட்டுன்னா ஒவ்வொரு உயர் நீதிமன்றங்களிலும் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி இடங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் அவங்களே ஒரு கேஸ் ஒன்று பதிவு செய்வாங்க. தானாக வந்து சோமோட்டோ கேஸ் அப்படின்னு அவங்களே பதிவு செய்து அந்த கேஸ் வந்து தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும். கண்டினியூஸ் மேண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ஆனா கண்டினியூஸ் மேண்டமஸ் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும். இந்த கேஸை இந்த பேர்லாம் போட்டு காஸ்ட் டைட்டில் போட்டு ரெடி பண்ணோன்னே அந்த கேஸ்ல போயிட்டு நீங்கள் மனு கொடுக்கலாம். லாயர்லாம் தேவையில்லை, செலவும் கிடையாது, அதெல்லாம் பாத்துக்க நான் ஏன் பொறுப்பு. லாயர் காசு இருக்கு, லாயர் வைக்க முடியும், லாயர் வைங்க. இல்ல நீங்க இல்லாதவர் ஏழை அப்படின்னா நீங்களே போய் மனு கொடுக்கலாம். 100 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு செலவாகாது. 2-3 வாட்டி அலைய வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் கத்துக்க வேண்டியிருக்கும். இல்ல அப்ளிகேஷன் எப்படி கொடுக்குறது, அது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என்ன அந்த பொருள் மனுவை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன, அது கோர்ட் ஃபீஸ் வந்து 20 ரூபா தான் வருது. இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும். இப்ப அடுத்து ஆக்ரோஷமான நாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும். இவங்களுக்கு வந்து 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. காப்பகங்களில் நாய்களை எடுத்து அடைக்க இடத்தை தேர்வு செய்து முடிவு பண்ணுங்க. இவனுக்கு செய்யல. ஏன்? ஏன்னா 600 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் ஒதுக்கி இருக்காங்க. எதுக்கு? நாய்கள் கருத்தடைக்கு பில்டிங் கட்டுவாங்க. இவங்க வந்தாலே பில்டிங் தான் கட்டுவான். எப்பதான் கமிஷன் அடிக்க திருட முடியும். சார் இதை கட்டிட்டு இருந்தாங்க. நாய் காப்பம் அமைக்கல, 2 காப்பம் அமைச்சிருக்காங்க. எண்ணி 1000 நாய் கூட போட முடியாது. சென்னையில 3 லட்சம் நாய் இருக்கு, நாக்கு தான் வலிக்கணும். சோ அப்படி உங்களுக்கு இடம் இல்லை என்றால் நாயை போட்டு தள்ளுங்கள், அதாவது கருணை கொலை பண்ணுங்கள். கருணை கொலைனா எப்படி? முன்ன மாதிரி அதுக்கு வந்து முதல்ல வந்து கருணை கொலை, மர்சி கில்லிங் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் யூத்தனேசியா அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசினாங்க. இப்ப அதெல்லாம் போச்சுங்க. இப்ப வந்து பிடிஎஸ், புட் டு ஸ்லீப், தூங்க வையுங்கள் அப்படின்னா 2 ஊசி போடுவாங்க. முதல் ஊசி மயக்க மருந்து, நாய் மயங்கிடும். 2வது ஊசி இருதயத்தை நிறுத்திடும். அந்த நாய்க்கும் அது தெரியவே தெரியாது, பக்கத்துல நின்று உங்களுக்கு நாய் இறந்துச்சுன்னு தெரியாது. அவ்வளவு ஈஸியா 10 நிமிஷத்துக்குள்ள நாயை வந்து தூங்க வச்சிரும். இந்த நாய் வந்து தெருவில் அவதிப்பட்டு, சோறு இல்ல, தண்ணி இல்ல, வீடு கிடையாது, டெய்லி வண்டியில் அடிபட்டு
கல்லடிப்பட்டு பல நோய்களுடன் அவதிப்பட்டு கொண்டிருந்த நாய் தெருவில் இருக்கக்கூடாது. அது செல்லப்பிராணி வீட்டுல வளர்க்கணும். அது ரோட்ல விட்டு சோறு போட்டு காமெடி பண்ணி என்ன இந்தியாவே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலவர பூமியா மாத்துனது இந்த தெருநோய் காதலர்கள். அவர்களுக்கு வைத்ததுதான் இந்த ஆப். இது சொல்லிட்டேன். என்ன காப்பகங்களை வைக்க வேணும், அதை கருணை கொலை பண்ண வேண்டும். சோ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது, ரெண்டாவது போலீஸ் தகவல். இந்த 2 எடுத்தீங்கன்னா இதை சேர்த்து கோர்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கும். ஏன்னா நீதியாசர்களையும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ உயர்ச்ச நீதிமன்றத்துல தெருவில் நாய் சோறு போடக்கூடாது, ஆக்ரோஷமான நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும், காலேஜ் கேம்பஸ் மருத்துவமனைகள்ல இருக்க நாய் எல்லாம் அப்புறப்படுத்தணும், இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இதை அவங்க டைல்யூட் பண்ண முடியாது, அதாவது இதை வந்து தள்ளி வைக்க முடியாது உயர் நீதிமன்றம். இதை தான் ஃபாலோ பண்ணும். சோ கருணை கொலையும் சொல்லிட்டு இந்த கருணை கொலை பண்ணலாமா வேணாம்னு யார் டிசைட் பண்ணும்? வெட்டினரி ஆபீசர் கார்பரேஷன் மிஸ்டர் கமால் ஹுசேன். கமால் ஹுசேன் தான் இனிமே கிங். என்ன அதே மாதிரி எங்கெல்லாம் கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இதை செய்யலாம், அந்தந்த கார்பரேஷன் செல்டர்ல இருக்கவங்க. சோ அவங்க இந்த மாதிரி செய்யல, என்ன நடக்கும்? முன்னாடி இந்த மிருக நல்ல ஆர்வலர்கள் இருக்காங்களே, காதலர்கள், திருநகம், இவங்க வந்து சண்டை போட்டு கலாட்டா பண்ணி என்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இல்ல போலீஸ்ல புகார் இல்ல கேஸ் போட்டு இந்த கூத்தெல்லாம் பண்ணி இந்த கூத்தெல்லாம் இனிமே பண்ண முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம். அவர்கள் மீது நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதாவது அதை சொன்னல, ஹுசேன் இஸ் கிங், கமால் ஹுசேன் அவர் தான். அவர் நினைச்சா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அக்ரெசிவ் நாயா இருக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் கண்டிஷன். சோ அது சுபிட்சமாக முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்து உச்ச நீதிமன்றம் சொன்னதெல்லாம் அதை டைல்யூட் பண்ணக்கூடாது சொல்லிடுச்சு. அப்புறம் வந்து எப்பயுமே இந்த தெருநோய் காதலர்கள் எனக்கு வச்சானுங்க ஆப்பு. எப்படி கேட்குங்களா? ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள வச்சானுங்க. இதுனா அதுல வந்து இந்த இளவரசர், திராவிட இளவரசரும் அவருடைய கனவு கண்ணி துபாயில இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. சோ இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், இது விஜயின் ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, அப்பழுக்கற்ற ஆட்சி. என்ன தனி மனித விரோதமோ மென்டல்களின் கூட்டு சதியோ இங்க எடுபடாது. அடிச்சு பட்டையை கிளப்புங்க, பாத்துக்கலாம். நாங்க இங்கதான் இருக்கோம். சவுக்கு சங்கரை இத்தனை வாட்டி செதைச்சும் தம்பி எந்திரிச்சு நினைச்சு பாத்தீங்களா? அந்த தம்பி கிட்ட இருக்குது நமக்கு ஒரு 10% இருந்தா போதும், இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் திருத்தி விடலாம். நன்றி, வணக்கம். திறனாயற்ற தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவும் கூட அடுத்த லெவலுக்கு போகுது. இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக. அதை ஞாபகத்தை வச்சு உண்மையான தமிழ் தேசியமோ இல்ல தேசியமும் பேசுபவர்கள் இதை வந்து ரொம்ப பாராட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.